Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தையை போல முக்கியமான ஒன்று கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தையை போல ஒன்று கிடையவே கிடையாது. அது மிகவும் அவசியம். நாம் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது? முதலாவது மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வசனங்களை நிறைய தடவை வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த வசனங்கள் திட்டம் தெளிவுமாக எப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. இங்கே இயேசு கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்ப சொன்னாங்க, சிலர் சொல்லுகிறார்கள் நீர் யோவான் ஸ்நானகன் என்று, சிலர் சொல்லுகிறார்கள் நீர் எலியா என்று, அப்படின்னு ஒருத்தரா மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டே வந்த சீஷர்கள் திடீரென்று பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டவர், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கேட்க ஆரம்பித்தார். உடனே பேதுரு எல்லாருக்கும் பதிலாக அவர் பேசுகிறார். திடீரென்று அவருக்குள்ளே ஒரு வெளிப்பாடு கிளம்புகிறது. இவ்வளவு நாள் இயேசுவை பார்த்தார், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, போதகர் என்று அறிந்திருந்தார். ஆனால் உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரனா என்கிற அறிவு அவருக்குள்ள நிச்சயமா இருந்தது என்று சொல்ல முடியாது. அவருக்குள்ள பல சந்தேகங்கள் இருந்தது. அவர் தேவனுடைய குமாரன், தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறார் என்று பேதுரு இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை முழுமையாக. ஆனால் அன்றைக்கு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு கேட்ட உடனே பேதுரு திடீரென்று தன்னுடைய இயல்பாக சொல்லவில்லை, தன்னுடைய மூளை அறிவிலிருந்து சொல்லவில்லை, தன்னுடைய சொந்த ஞானம் அறிவிலிருந்து சொல்லவில்லை, ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு அவனுக்கு உண்டாகிறது. இயேசுவே சொல்லுகிறார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று. பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தவில்லை என்றால் பேதுருக்கு தெரிஞ்சிருக்காது. அன்றைக்கு தெரிஞ்சிருக்கிறதுனா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இதுவரைக்கும் தெரியவில்லை. அன்றைக்கு தான் அவனுக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது. அன்றைக்கு இயேசு நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட உடனே தான் அவனுக்கு வெளிப்பாடே கிடைக்கிறது. அதற்கு முன்றாலே கிடைக்கவில்லை. என்ன வெளிப்பாடு கிடைக்கிறது? இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிற வெளிப்பாடு. உடனே அதை சொல்லுகிறார். இங்க பாருங்கள், இப்படிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பமாகிறது. எப்படி ஆரம்பமாகிறது? முதலாவது, கிறிஸ்து யார் என்கிற உண்மையை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. A personal encounter with Christ. கிறிஸ்து உள் இருக்கிறாரா? அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தெய்வமா இல்லையா? அவரே மெய்யான தெய்வமா அல்லது வேறொருவர் உண்டா? இவர்தான் மேசியாவா? இவர்தான் ரட்சிக்க கூடியவரா? இவர்தான் பாவங்களை கழுவக்கூடியவர், மன்னிக்க கூடியவரா என்கிற உண்மையை, கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். சுவிசேஷ பிரசங்கங்கள் அதற்காக தான் செய்யப்படுகிறது. எதற்காக? கிறிஸ்து யார் என்கிற கேள்வியை மனுஷனுக்குள்ளாக எழுப்பி அந்த கேள்விக்கு பிரசங்கியார் பதிலளிக்கிறார், கிறிஸ்து யார் என்று. அதன் வாயிலாக அங்கு உட்கார்ந்திருக்கிறவனுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஒரு கிரியை செய்து ஒரு வெளிப்பாட்டை உண்டாக்கி அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். இப்படி கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு ஒவ்வொரு மனுஷனும் அந்த கேள்வியை சந்தித்தாக வேண்டும், அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும். 4 காரியங்கள் அங்கு நடக்கிறது. கிறிஸ்து யார் என்கிற கேள்வியை பேதுரு சந்திக்கிறார், அந்த கேள்விக்கு நேராக வருகிறார், அந்த கேள்வியை சந்திக்கிறார். இரண்டாவது, ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு ஏற்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முதலாவது அவன் கிறிஸ்து யார் என்கிற கேள்வியை சந்திக்கிறான். அந்த கேள்வியை சந்திக்கும் போது தனக்குள்ளாக குழப்பம் ஏற்படுகிறது, ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து பேதுருவுக்கு அன்றைக்கு வெளிப்படுத்தலை கொடுத்த அதே பரலோக பிதா இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கும் இன்றைக்கு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். அப்படிதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய உள்ளத்திலே
பிதாவானவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்து இவர்தான் ஆண்டவர், இவர்தான் உடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்கிற வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறார். மாம்சமும் ரத்தமும் இதை நமக்கு அறிவிக்கவில்லை, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நமக்கு இதை தெரியப்படுத்துகிறார். இரண்டாவது அது நடக்குது, ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. மூன்றாவதாக அந்த ஆவிக்குரிய வெளிப்பாடு, இவர்தான் தேவனுடைய குமாரன், இவர்தான் ரட்சகர் என்பதை அறிந்து கொண்ட உடனே உள்ளே அதை அங்கீகரிக்கிறோம். பர்சனல் அக்னாலஜ்மெண்ட், அங்கீகரிக்கிறோம் உள்ளே. ஆம், அது உண்மைதான், இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் பாவங்களை மன்னிக்க கூடியவர் என்று அதை நாம் உள்ளே அங்கீகரிக்கிறோம். அங்கீகரித்த உடனே அதை முன்னாலே வந்து, அல்லது ஆல்டர் கால் நேரத்திலே கூப்பிடுகிற நேரத்தில் முன்னால வந்து, அல்லது போதரிடத்தில் சென்று, அல்லது வேறு விதமாக ஏதோ ஒரு விதத்திலே நாம் அவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? 4 காரியங்கள். ஒன்று, a personal confrontation with Christ. கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஸ்தானத்துக்கு நாம் வருகிறோம். அந்த இடத்துக்கு வந்த உடனே ரெண்டு கட்டானா நாம் போக முடியாது, பதில் சொல்லி ஆக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நெருக்குகிறார், நமக்கு காண்பிக்கிறார், உடனடியாக ஒரு வெளிப்பாடை நமக்குள்ளாக உண்டாக்குகிறார். அந்த வெளிப்பாடு உண்டான உடனே அதை அங்கீகரிக்கிறோம். ஆம், உண்மைதான், இவர் ஆண்டவர் தான் என்று. கடைசியாக 4வதா என்ன பண்ணுகிறோம்? அவரை அறிக்கை செய்கிறோம். ஆம், இவர் தான் ஆண்டவர். பேதுரு சொன்னது போலவே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அவன் சொன்னது போலவே, இன்றைக்கும் நாம், கர்த்தாவே நீர் ஆண்டவர் என்று நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்து அவர் ஆண்டவராக இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இப்படிதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இதை குறித்து இயேசு சொல்லும்போது சொன்னார், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பேதுரு என்ற கல்லு மேல தான் ஆண்டவர் சபையை கட்டியிருக்காருன்னு. பேதுரு என்கிற கல்லு மேல கட்டியிருந்தா என்னைக்கோ அது முடிஞ்சு இருக்கும். பேதுரு என்கிற கல்லின் மேல கட்டல. பேதுரு என்று சொன்னால் பெட்ரா என்கிற வார்த்தையிலிருந்து தான் பேதுரு என்கிற வார்த்தை வருகிறது. அந்த பெட்ரா என்ற வார்த்தைக்கு ஒரு சின்ன பெபிள் அல்லது சின்ன ஒரு கூழாங்கல்லை போல ஒரு சின்ன கல் என்ற அர்த்தமாம். ஆனால் இயேசு சின்ன கூழாங்கல்லை போல ஒரு கல் அல்ல, அவர் பெரிய கல். அவர் அஸ்திபார கல்லாய் இருக்கிறார். கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம். பேதுருவின் மேல ஆண்டவர் சபையை கட்டவில்லை, கிறிஸ்துவின் மேல கட்டுகிறார். கிறிஸ்துவின் பேர்ல வைக்கிற விசுவாசத்தின் பேரிலே, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டின் பேரிலே, கிறிஸ்துவை அங்கீகரிக்கிற அந்த விசுவாசத்தின் பேரிலே சபையை அவர் கட்டுகிறார். சபை எப்படி கட்டப்படுகிறது? இது சபை எப்படி சபை கட்டப்படுகிறது? யாரோ வந்து ஒரு கிளப் மாதிரி எல்லார்ட்டையும் போய் மெம்பர்ஷிப் வாங்கிட்டு வந்ததுனாலே சபை கட்டப்படுகிறது? கிடையாது. அது கிளப்பை கட்டலாம், ஒரு சோசியல் கிளப் அப்படி கட்டலாம். சபை எப்படி கட்டப்படுகிறது? சபை எப்படி கட்டப்படுகிறது என்று சொல்லுகிறேன். இந்த கல்லின் மேல், எந்த கல்லின் மேல்? கிறிஸ்துவை சந்தித்து, கிறிஸ்துதான் ஆண்டவர் என்கிற வெளிப்பாடை பெற்று, கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அங்கீகரித்து, கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறார்களே, இந்த கல்லின் மேல், அந்த கிறிஸ்துவின் பேரிலே வைக்கிற விசுவாசம் இருக்கிறதே, அந்த கல்லின் மேல் தான் சபையை இயேசு கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது கிடையாது. கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கையிலே பிசாசினுடைய அதிகாரங்களும் துரைத்தனங்களும் வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் அவனை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறார். அப்படிதான் சபை கட்டப்படுகிறது. அப்படி ரட்சிக்கப்படுகிறவர்கள் மூலமாக தான் சபை கட்டப்படுகிறது. அந்த கல் என்ன? கிறிஸ்து. கிறிஸ்துவின் பேரில் வைக்கிற விசுவாசம், கிறிஸ்துவை அங்கீகரிப்பது, கிறிஸ்துவை அறிக்கை செய்வது என்கிற அந்த அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்படுகிறோம். அந்த அஸ்திபாரம் நமக்கு உண்டாகிவிட்டது. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாடு கிடைத்து அவரை அறிக்கை செய்திருக்கிறீர்கள்? இல்லையா? நாம் எல்லாம் செய்திருக்கிறோம். அப்படிதான் சபைக்குள்ளாக வந்தோம், அப்படிதான் ஆரம்பித்தோம்.